ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏ ஃபார் யூடியூப் சேனல். இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்கும்போது. நான் இதிலே வந்து நான் 3 கலர் போட்டிருந்தேன் பாருங்கள். எல்லோ, பிங்க்கு, க்ரீனு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஒரே வீடியோவாக வராது, பிரித்து பிரித்து தான் வரும் வீடியோ. ஏன்னா வந்து இது ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா நான் வந்து கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து போடலாம். இது பாருங்கள், ஃப்ளவர் வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் அழகு அழகு பொருளுக்கு வச்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுனாலும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி கொடுக்கலாம், நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்குவாங்க. இப்போ வந்து இது எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து நரம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் போட போகிறேன். நம்ம ஒரு தலப்பை வந்து மடித்து எடுத்துக்குவோம். அப்படியே மடித்து 2 சைடு வரும் இல்லையா, தலப்பு 2 பகுதியும் வரும் நமக்கு. அதில் ஒரு பகுதியில் மட்டும் நம்ம 6 பீட்ஸ் போட போகிறோம். நான் வந்து இப்போ இதுதான் நம்ம போட போகிறோம். கீழே உள்ள அடி இப்போ பாருங்கள், அடி வந்து 6 வந்திருக்கா. இந்த 6 தான் நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. 6 பீட்ஸு வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுக்க போகிறேன். அதுவும் மடித்து வச்சுருக்க நரம்பில் ஒரு பகுதியில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், 6 பீட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கோர்த்த நரம்பில் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னொரு நரம்பு இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு 2 தலப்பு பகுதியும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த பீட்ஸை மட்டும் இழுக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? இப்போ வந்து நம்ம அடி வந்து இந்த 6 போட்டோம். இப்போ அடுத்து இந்த சுத்துப்பூ நம்ம வந்து போட போகிறோம். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 6 இருக்குது இல்லையா, இப்போ நம்ம வந்து போட்டாச்சு 6. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா நரம்பு, அதில் வந்து எத்தனை போட போகிறோம்னா 5 பீட்ஸு நம்ம வந்து போட போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ள நரம்பில் 5 பீட்ஸ் வந்து நான் ஆரஞ்சு கலர் போட போகிறேன். பாருங்கள், 5 பீட்ஸு நான் போட்டிருக்கேன். அப்போ இது மையமாக இருக்குது இல்லையா, இதில் வந்து லெஃப்ட் சைடு உள்ள நரம்பில் நான் போட்டிருக்கேன். இப்போ ரைட் சைடு நரம்பை எடுத்து என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸ் பாருங்கள், இந்த பாருங்கள் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ்குள்ளே நம்ம வந்து ரைட் சைடு நரம்பை விட போகிறோம். பாருங்கள், விட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நரம்பு ரைட் சைடு நரம்பை விட்டதுக்கப்புறம் கீழே போகுது பாருங்கள் நரம்பு, இந்த நரம்பை என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் உள்ள பீட்ஸ்குள்ளே நம்ம விட போகிறோம். பாருங்கள், மேலே போகிற நரம்பு கிடையாது, லெஃப்ட் சைடு கீழ் சைடாக போகும். அந்த நரம்பை எடுத்து பக்கத்து பீட்ஸ்குள்ளே நம்ம விட போகிறோம். பக்கத்து பீட்ஸில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 2 பீட்ஸு நம்மளுக்கு மையமாக இருக்குது. அதனால் இப்போ 6 பீட்ஸு நம்மளுக்கு வந்து ரவுண்டு கணக்குக்கு வரணும். அப்போ வந்து முதல்ல 1 நம்மளுக்கு மையமாக இருந்துச்சு, 5 பீட்ஸு போட்டேன், 6 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 மையமாக இருக்கிறனால இப்போ வந்து நம்ம 4 பீட்ஸு போட போகிறோம். அதுவும் லெஃப்ட் சைடு உள்ள நரம்பில் வந்து 4 பீட்ஸு போட போகிறோம். 4 போட்டிருக்கேனா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு கோர்த்தோம் இல்லையா, பக்கத்து பீட்ஸில் கோர்த்தோம் இல்லையா, அந்த நரம்பு ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு பீட்ஸ்குள்ளே நம்ம விட போகிறோம். 4 பீட்ஸ் கோர்த்த இடத்துல பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம். விட்டுட்டு நம்ம இழுத்துடலாம். பாருங்கள்,
இழுத்தாச்சு. இப்போ அதே மாரி என்ன பண்ணணும்னா, கீழ்வாக்கு நரம்பு போகுது இல்லையா? நம்ம பக்கத்து பீட்ஸில கோர்த்தோம் இல்லையா? அதே மாரி பக்கத்து பீட்ஸில நம்ம வந்து கோர்க்க போகிறோம். நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் டெம்பரா இருக்கும் அந்த ஃப்ளவர் வாஸ். இல்லைன்னா லூஸாக இருக்கும். பக்கத்து பீட்ஸில் கோர்க்க மறந்துடாதீங்க. அ இப்போ வந்து நம்ம வந்து பக்கத்து பீட்ஸில் நம்ம கோர்க்கிறோம். கீழ்வாக்கில் போகிற நரம்பை எடுத்து பக்கத்து பீட்ஸில் நம்ம கோர்க்கிறோம். கோர்த்ததுக்கப்புறம் 2 நமக்கு மையமாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸு 4 பீட்ஸு நம்ம போட போகிறோம். 1, 2, 3, 4 கோர்த்தாச்சா? இப்போ 4 கோர்த்த இடத்துல அதே மாதிரி ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு மொதல் பீட்ஸ்குள்ளே நம்ம விட போகிறோம். மொதல் பீட்ஸுக்குள்ளே தான் விடணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? 3 பூ வந்திருக்கு. இப்போ அதே மாதிரியே என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்து பீட்ஸில் அந்த நரம்பை விட போகிறோம். கீழ்வாக்கு போகிற நரம்பை எடுத்து பக்கத்து பீட்ஸில் விட போகிறோம். அதே மாதிரி 2ம் நமக்கு மையமாக இருக்குதா? இப்போ 4 பீட்ஸு லெஃப்ட் சைடு நரம்பில் போடுறோம். நாலு பீட்ஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரைட் சைடு நரம்பு எடுத்து லெஃப்ட் சைடு மொதல் பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டாச்சு. விட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 1 2 3 4 பூ வந்துடுச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி கீழ்வாக்கு போகிற நரம்பை எடுத்து மொதல் பீட்ஸ்குள்ளே பக்கத்து பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுடலாம். நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பாசி வந்து மையமாக இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு நரம்பில் 4 பீட்ஸு விட போகிறோம். 1 2 3 4. அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு மொதல் பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுடலாம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு பூ நம்ம வந்து போட போகிறோம். எப்படி போடுறோம்னா, இதை வந்து ஒரு பீட்ஸில் நம்ம வந்து கோர்ப்போம் இல்லையா? அந்த முடிவுண்டு வரும்போது நம்ம ஒரு பீட்ஸில் கோர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பீட்ஸ்லேயும் நம்ம வந்து கோர்க்கணும். இந்த முடிவு எல்லாத்துலேயுமே அப்படி தான். எல்லாம் சுற்றி நம்ம போடும்போது சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பீட்ஸில் கோர்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ ஒரு பீட்ஸில் நம்ம எப்பவும் போல் கோர்த்துடுறோம். எப்பவும் போல் ஒரு பீட்ஸில் கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டாக எப்போதும் முடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸில் நம்ம கோர்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பீட்ஸ்லேயும் நான் கோர்த்துட்டேன். ஏற்கனவே ஒரு பீட்ஸ்குள்ளே கோர்த்த நரம்பை எடுத்து தான் இன்னொரு பீட்ஸ்குள்ளேயும் நான் கோர்த்துட்டேன். முதல் 2 பீட்ஸ் வந்து நமக்கு மையமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து 3 பீட்ஸ் தான் மையமாக இருக்குது. அதனால எனக்கு வந்து 6 வர்ற இடத்துல எப்போதும் நம்ம 4 பீட்ஸ் போட்டுக்கிருந்தோமா, 2 இருந்ததுனால நம்ம வந்து 4 போட்டோம். இப்போ எனக்கு 3 இருக்கனால 3 பீட்ஸு நம்ம வந்து போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடே 3 பீட்ஸையும் நம்ம போட்டுறணும். பாருங்கள், 3 பீட்ஸு போட்டதுக்கப்புறம் ரைட் சைடு நரம்பை எடுத்து இப்போ பாருங்கள், ஒரு அடி நம்ம வந்து போட்டாச்சு. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 போட்டோம். அடுத்து சுற்றி 6 6ன்னு அடுத்த பூ நம்ம வந்து போட்டோம். மொத்தம் 2 ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம 3வது ஸ்டெப்பு நம்ம போடணும். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோர்த்ததுக்கப்புறம் பக்கத்து பீட்ஸில்
எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம 3 பீட்ஸ் போட்டது. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த நரம்பை எடுத்து பக்கத்து பீட்ஸில் நம்ம வந்து விட போகிறோம். விட்டாச்சு. இப்போ வந்து 2 மையமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 6 வச்சு மையமாக வச்சு நம்ம போட போகிறோம். 2 மையமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 4 பீட்ஸ் போட போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி லெஃப்ட் சைடே தான் பீட்ஸ் போட போகிறோம். லெஃப்ட் சைடே போட்டிருக்கேன் பாருங்கள், 4 பீட்ஸ் போடுறேன். அதே மாதிரி ரைட் சைடு நரம்பு எடுத்து முதல் பீட்ஸுக்குள்ளே விட்டாச்சு. கோர்த்தாச்சா? இப்போ அதே மாதிரி இப்போ 6 போட்ட இடத்துல இப்போ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, 6 5 6 5 இப்படி வந்திருக்கும். அடுத்த லைனு நம்ம வந்து இந்த பாருங்கள், 5 6 5 6 இப்போ நம்மளுக்கு வந்து 6 போட்டோம். இப்போ 5 தான் வரணும். அதனால் என்ன பண்ணணும்னா, பக்கத்து பீட்ஸில் எப்பவும் போல் ஒரு பீட்ஸில் நம்ம வந்து கோர்க்க போகிறோம். கோர்த்துட்டு 6க்கு அடுத்து நம்மளுக்கு 5 வரணும். அப்போ 2 மையமாக இருக்குது பாருங்கள், 2 மையமாக இருக்குது. அப்போ 3 பீட்ஸ் தான் வரும். அப்போ வந்து லெஃப்ட் சைடு 3 பீட்ஸ் போட்டுருவோம். லெஃப்ட் சைடு 3 பீட்ஸ். அதே மாதிரி ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு முதல் பீட்ஸ்குள்ளே விட்டுருவோம். அப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, 5 6 5. இப்போ அதே அடுத்து என்ன வரணும்னா 6 வரணும். அதே மாதிரி பக்கத்து பீட்ஸில் நம்ம கோர்க்கணும். 6 வரும்போது என்ன பண்ணணும்னா, 2 பீட்ஸில் கோர்க்கணும். பாருங்கள், 1ல் கோர்ப்போம் இல்லையா? இப்போ 6 நம்மளுக்கு வர்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸில் நம்ம கோர்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ன்னு வரும்போது 2 பீட்ஸில் கோர்க்கணும். 5ன்னு வரும்போது 1 பீட்ஸில் கோர்க்கணும். இப்போ நான் 6 போடணும். அதனால் எனக்கு வந்து இப்போ 3 பீட்ஸு மையமாக இருக்குது. இப்போ 6 பீட்ஸுக்கு எனக்கு இன்னும் 3 பீட்ஸ் தான் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 பீட்ஸ் நம்ம போட்டுருவோம். போட்டாச்சு. அதே மாதிரி ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு முதல் பீட்ஸ்குள்ளே விட்டுட்டேன். இழுத்தாச்சு. பாருங்கள், 6 5 6. இப்போ எனக்கு வந்து 5 வரணும். அப்போ நான் ஒரு பீட்ஸில் தான் கோர்க்க போகிறேன். 5ன்னு வந்தால் ஒரு பீட்ஸில் கோர்க்கணும். கீழ் சைடு போகிற நரம்பு எடுத்து இன்னொரு பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுடலாம். மேல் சைடு நரம்பு எடுத்து கோர்க்கக்கூடாது. உங்களுக்கே அது போட போட புரியப்பட்டுரும். இப்போ வந்து நம்ம 5 போடுறதுனால ஒரு பீட்ஸில் தான் நான் கோர்ப்பேன். இப்போ நமக்கு 2 மையமாக இருக்குது. அப்போ 5க்கே 2 இங்கே இருக்குது. அப்போ நம்ம 3 தான் நம்ம போடணும். அப்போ லெஃப்ட் சைடு உள்ள நரம்பில் 3 பீட்ஸ் நம்ம போட்டுடலாம். 1 2 3 3 பீட்ஸ் போட்டேன்னா, அதே மாதிரி ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு முதல் பீட்ஸ்குள்ளே விட்டு இழுத்துடலாம். பாருங்கள், 6 5 6 5. இப்போ நம்மளுக்கு 6 வரணும் இல்லையா? அப்போ 6க்கு வரும்போது எத்தனை பண்ணணும்னா 2 பீட்ஸில் நம்ம கோர்க்கணும். 6ன்னு வரும்போது 2 பீட்ஸில் கோர்க்கணும். 1 அதோட பக்கத்து பீட்ஸ்லேயே நம்ம கோர்த்துடலாம். கோர்த்தாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா 3 பீட்ஸு எனக்கு வந்து மையமாக இருக்குது. லெஃப்ட் சைடு 3 பீட்ஸு நான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு 6 வரணுங்கிறக்காண்டி 6 பீட்ஸு. 6 பீட்ஸ்க்கு நான் 3 போடுறேன். 3 போட்டாச்சு. அதே மாதிரி ரைட் சைடு நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு பீட்ஸ்குள்ளே முதல் பீட்ஸ்குள்ளே விட்டாச்சு. இப்போ எனக்கு 6 போட்டதுக்கப்புறம் 5 போடணும். அதேனால்
அடுத்த பீட்ஸ்குள்ளே ஒரு பீட்ஸ்குள்ளே தான் விடணும். ஏன்னா நான் 5 வர்றதுனால ஒரு பீட்ஸு. இப்படி நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். 5ன்னு வரும்போது ஒரு பீட்ஸ்குள்ளே கோர்க்கணும். 6ன்னு வரும்போது 3 பீட்ஸ்குள்ளே கோர்க்கணும். 2 பீட்ஸில் கோர்க்கணும். 5ன்னு வரும்போது 1ல் கோருங்க. 6ன்னுக்கு வரும்போது 2ல் கோருங்க. இப்போ எனக்கு வந்து 2 பாட்ஸி மையமாக இருக்குது. எனக்கு வந்து 3 போடணும். ஒரே மெத்தட் தாங்க. நம்ம முடிவும் ஆரம்பமும் மட்டும் வேறு மாதிரி கோர்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நான் 5க்கு அடுத்து 6 போட போகிறேன். அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா நான் 2 பீட்ஸில் கோர்க்க போகிறேன். த்ரீ பீட்ஸ் மையமாக இருக்குது. நான் 3 பீட்ஸு போட போகிறேன். லெஃப்ட் சைடே தான் பீட்ஸ் கோர்க்கணும். ரைட் சைடு நரம்பு எடுத்து பீட்ஸில் விட்டுடலாம். ரொம்ப லாங்காக நான் நரம்பு எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சிக்கலாக தெரியும். இப்போ நான் 6 முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ 5 போடணும். அதனால் ஒரே ஒரு பீட்ஸில் தான் கோர்க்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். போட வந்துடும். நான் சின்ன சின்னதாக கீ செயின்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். நம்மளே பின்னி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எனக்கு வந்து பின்னவே தெரியாதுங்க. அப்புறம் பீட்ஸு வாங்கி சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இப்போ நான் இவ்வளோ தூரம் பின்னுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நிறையா பின்னி வந்து எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ளவர் வாஸ் தான் எனக்கு அதிகமாக கேட்பாங்க. நல்லா கவனித்து போடுங்க. ஒரு 5ன்னு வரும்போது 1ல் கோர்க்கணும். 6ன்னு வரும்போது 2ல் கோர்க்கணும். அவ்வளோதான். ஏன்னா இது ஃபஸ்ட் லைனு நம்ம 6 போட்டோம். அடுத்த லைனு நம்ம 6 6ஆக போட்டுக்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து 6 5 6 5 அப்படியே வருது. இப்போ வந்து 5 போட்டிருக்கேன். அடுத்து 6 முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து நான் 5 போட போகிறேன். 5ன்னு போடும்போது ஒரு பக்கம் தான் கோர்க்கணும். நல்லா வீடியோவை பார்த்து எல்லாமே அப்படியே போட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முடிவு வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த முடிவை வந்து எப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக முடித்து வரும்போது முடிவும் ஆரம்பம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. மற்ற எல்லாமே ஒரே மெத்தடாக தான் தெரியும். பாருங்கள், முடிவை பாருங்கள்.
நம்ம வந்து 5 6 5ன்னு சுற்றி போட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு 6ல் நிற்கிது. இப்போ முடிவு போடுறதுக்கு வந்து நம்ம வந்து 5 வரணும் இங்கே. ஏன்னா இந்த சைடு ஆர்டருக்கு, இந்த சைடும் ஆர்டருக்கு நடுவால 5 வரணும். இப்போ எப்படி வரணும்னா, முடிவுன்னு வரும்போது 5ல் வந்து 1 கோர்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து முடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸில் கோர்க்கணும். இந்த கீழ் சைடு போகிற நரம்பை எடுத்து ஃபஸ்ட்டு பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுட்டு இன்னொரு பீட்ஸ்லையும் நம்ம வந்து கோர்க்கணும். முடிவுன்னு வரும்போது 5க்கு கோர்க்கும்போது 1லே கோர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1 பீட்ஸில் கோர்க்குறோம். பாருங்கள், கோர்த்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு 5 வரணும். இங்கிட்டும் 6 இங்கிட்ட 6 அப்போ நடுவால் 5 வரணும். அப்போ 3 பீட்ஸ் வந்து நமக்கு மையமாக இருக்குது. 2 பீட்ஸ் நம்ம போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 பீட்ஸையும் போட்டுடலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா 6 போட்டோம், அடுத்து 6 போட்டோம், அடுத்து வந்து 5 6 5 6 போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 6 6 போட்டுக்கிட்டு வரணும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நமக்கு 6 வரணும். 6 6ன்னு சுற்றி போட்டு வரணும். அந்த இதில் போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் போட போகிறோம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.